ஒரு ஹேபிட் நம்ம லைஃப்ல எந்த மாதிரியான இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் இந்த ஹேபிட்லாம் இருந்துச்சு அப்படின்னா என் லைஃப் வந்துட்டு ஒரு பாசிட்டிவான டைரக்ஷன்ல மூவ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஹேபிட்டா பிக் பண்ணி வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா புக் ரீட் பண்றது, ஜிம் போறது, ஃபினான்ஷியல் நாலேஜ் கொண்டு வருது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது, ஒரு ஹேபிட்டை வந்துட்டு பிக் பண்ணி வச்சிருப்போம். இந்த மாதிரி ஹேபிட்டை பிக் பண்றதுனால மட்டுமே நம்ம லைஃப்ல வந்துட்டு அந்த ஹேபிட்டோட ரிஃப்ளெக்ஷன் கிடைக்காது. ஹேபிட்டை கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது இந்த ஹேபிட்டை பிக் பண்ற மாதிரி ரொம்ப ஈஸியான விஷயமான்னு கேட்டோம் அப்படின்னா நோ. இருக்கிறதுலே டஃபஸ்டான போர்ஷன் என்ன அப்படின்னா அந்த ஹேபிட்டை கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்றது இருக்கிறதுல ரொம்பவே டஃபஸ்டான போர்ஷன். அந்த டஃபஸ்டான போர்ஷனை எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ, நீங்க இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா என்னோட பேர் பாலாஜி அண்ட் வெல்கம் டு த ஒரு குரல். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கிளிக் த சப்ஸ்கிரைப் பட்டன், ஜாயின் த ஃபேமிலி. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இந்த வீடியோட ஃபார்மேட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரு ஹேபிட்டை கன்சிஸ்டண்டா எப்படி ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு ஹேபிட்னா என்ன, ஒரு ஹேபிட்டோட ஃபண்டமெண்டல்ஸ்னா என்னங்கிறத நம்ம பார்ப்போம். செகண்ட் ஒரு ஹேபிட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். அண்ட் தேர்டு எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண இந்த ஹேபிட்டை கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்றது அப்படிங்கிறத பத்தியும் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஹேபிட்டோட ஃபண்டமெண்டல்ஸ்னா 21 டேஸ்ல இருந்து 90 டேஸ் வரைக்கும் ஒரு ஆக்ஷனை நம்ம ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அது நம்மளோட ஹேபிட் சிஸ்டத்துல ஒன்னாகும். ஸோ இதனாலதான் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்துட்டு எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் மனசு எப்படியோ அந்த மாதிரிதான் அவனுக்கு வாழ்க்கை அமையும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அப்படின்னா உங்க தாட் ப்ராசஸ் என்னவா இருக்கோ அதுதான் உங்களோட ஆக்ஷனா மாறும். நீங்க என்ன மாதிரி விஷயத்துக்கு ஆக்ஷன் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களோட ஹேபிட் சிஸ்டமா மாறும். என்ன மாதிரி ஒரு ஹேபிட் சிஸ்டம் வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் தான் நீங்க லீட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் லீட் பண்றீங்களோ அதுதான் உங்களோட லைஃபாவே சேஞ்ச் ஆகும். அதனாலதான் சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்க எந்த மாதிரி தாட் ப்ராசஸை திங்க் பண்றீங்களோ அந்த மாதிரினா ஒரு லைஃபை வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு. ஃபார்முலா வெறும் குட் ஹேபிட்ஸ்க்கு மட்டும் பொருந்தாது. ஒர்க் அவுட், ஜிம், புக் ரீடிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் பொருந்தாது. இதே மாதிரி பேட் ஹேபிட்ஸுக்கும் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, நெகட்டிவ் மைண்ட் செட்ல இருந்தீங்க அப்படின்னா நெகட்டிவான ஆக்ஷன் தான் எடுப்பீங்க. ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அந்த மாதிரி ப்ராசஸ் தான் போவீங்க. ஸோ நீங்க நெகட்டிவான ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஹேபிட்ஸ் தான் உங்களுக்குள்ள பில்ட் ஆகும். அந்த மாதிரி ஹேபிட்ஸ் பில்ட் ஆகுறதுனால லைஃபும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆக்ஷனை 21 டேஸ்ல இருந்து 90 டேஸ் வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே அது உங்களோட ஹேபிட் சிஸ்டத்துல ஒன்னா மாறுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட், ஹேபிட் சிஸ்டம். உங்களுக்குள்ளேயே நீங்க ஒரு விஷனை செட் பண்ணி அந்த விஷனை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சிஸ்டமை வந்துட்டு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த விஷனை வந்துட்டு உங்களால அச்சீவ் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களால அந்த விஷனை அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இது ஹேபிட் சிஸ்டத்துக்குமே பொருந்தும். நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற ஹேபிட்டை கரெக்டான வழியில பில்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால அந்த ஹேபிட்டை வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியும். இன்கேஸ் நீங்க தப்பான வழியில நீங்க அந்த ஹேபிட்டை பில்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால அந்த ஹேபிட்டை லாங் டைமுக்கு உங்களால கொண்டு போக முடியாது. நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற ஹேபிட்டை எப்படி சரியான வழியில பில்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா தப்பான வழியில பில்ட் பண்ணிட்டு இருக்காங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப சொல்ல போற விஷயத்த கவனமா கேளுங்க. ஒரு ஹேபிட் பில்ட் ஆகணும் அப்படின்னா 3 கீ ஃபேக்டர்ஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு எஃபெக்ட், செகண்ட் ஒன் வந்துட்டு ஆக்ஷன், தேர்ட் ஒன் வந்துட்டு ஐடென்டிட்டி. இந்த எஃபெக்ட், ஆக்ஷன், ஐடென்டிட்டி இந்த ஃபார்மேட்ல வந்துட்டு ஒரு ஹேபிட் பில்ட் ஆயிடுது அப்படின்னா அது 99% ஃபெயிலியர்ல தான் போய் முடியும். ஏன் இது ஃபெயிலியருக்கான ஒரு ஃபார்முலா அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு ஃபிட்னஸ் மாடல் பாக்குறீங்க. இந்த ஃபிட்னஸ் மாடல் பயங்கர பம்பிங்கோட ஒரு போஸ்ட் வந்துட்டு சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிருக்காங்க. அதை பார்த்து உங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு ஆசை வருது, என்னோட பாடியும் நான் இந்த மாதிரி நான் டிரான்ஸ்ஃபார்மைஸ் பண்ணணும், என்னோட பாடியும் இந்த மாதிரி ஒரு பிசிக் அட்டைன் பண்ணா சூப்பரா இருக்குங்கிற ஒரு மோட்டிவேஷன் லெவல் உங்களுக்கு கிடைச்சு நீங்க அந்த ஆசையை வந்துட்டு ஒரு ஆக்ஷன் ப்ராசஸா கன்வெர்ட் பண்றீங்க. ஜிம்முக்கு ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப் வாங்கி ஓகேடா 2 மாசத்துல இந்த பிசிக்கை நம்ம அச்சீவ் பண்றோம்டான்னு சொல்லிட்டு நீங்க இந்த 2 மாசம் ஒர்க் பண்ணீங்கனாலும் அந்த ரிசல்ட் கிடைக்க போறது இல்லை. ஏன் அப்படின்னா நீங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு பர்சன் எத்தனை வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்காங்க, அவங்க எத்தனை வருஷமா ஒர்க் அவுட் பண்றாங்க, அவங்களோட டயட் என்ன, அவங்களோட லைஃப் ஸ்டைல் இதை பத்தின நம்மளுக்கு எந்த விதமான நாலேஜும் இருக்காது. ஆனாலும் நம்மளோட ரிசல்ட் வந்துட்டு இந்த ஒரு பர்சனோட பிசிக்கா இருக்கிறதுனால நம்மளோட மைண்ட் செட் வந்துட்டு அங்கதான் எய்ம் பண்ணும். அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு வரல, 2 மாசம் ஒர்க் அவுட் பண்ணிருக்கோமே, அதனால எந்த பெருசா நம்மளோட சேஞ்சஸும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆகி அந்த ப்ராசஸை வந்துட்டு குவிட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஒரு ஃபார்முலால ஒரு ஹேபிட்டை நீங்க பில்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றீங்களோ அதை விட சீக்கிரமா அதை குவிட் பண்ணிடுவீங்க. எப்படி கரெக்டான ஒரு ஃபார்மேட்ல அதை செட் பண்றது அப்படின்னா ஐடென்டிட்டி, ஆக்ஷன் அண்ட் எஃபெக்ட். முன்னாடி சொன்னதை அப்படியே தலைகீழ திருப்பி சொன்னா அது கரெக்டான நம்ம ஆயிடுமான்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ். முன்னாடி சொன்னதுக்கும் பின்னாடி சொன்னதுக்கும் வெறும் வேர்டிங்ஸ் மட்டும் சேஞ்ச் இல்ல, ஒட்டுமொத்த அர்த்தமே சேஞ்ச் ஆகும்.
ஸோ அது என்னங்கிறது இப்போ சொல்கிறேன். இப்போ ஐடென்டிட்டி, சரி அதுக்கு முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கலாமே. நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸ் மாடல் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்மளுக்கும் ஆசை வருது இந்த மாதிரி ஒரு ஃபிசிக் அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன நான் அனலைஸ் பண்ணுறேன், என்னோட கரண்டான பாடி ஷேப் என்ன, என்னோட ப்ளஸ் அண்ட் நெகட்டிவ், என்னோட ஒபிசிட்டியாக இருக்கேனா, நான் வெயிட் கெயின் பண்ணுமா இல்லை வெயிட் லாஸ் பண்ணுமா, அந்த மாதிரி ஒரு ஃபிசிக் அட்டைன் பண்ணுறதுக்கு ஒரு 2 months இந்த இதுக்காகவே ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த 2 monthsல எத்தனை நாள் நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன், மாதிரி டயட் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஒரு வாரத்தில் 6 நாள் நான் வெயிட் ட்ரைனிங் பண்ணேன் அப்படின்னா 1 day கார்டியோ செக்ஷன். இந்த மாதிரி ஹேபிட்டுக்கான பக்காவான ஒரு ஆக்ஷன் பிளான் லிஸ்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட செல்ஃபை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். நான் ஒரு 2 மாதம் தொடர்ந்து ஒர்க் பண்ணேன் அந்த ஒரு ஹேபிட்டுக்காக அப்படின்னா ரிசல்ட் என்ன கிடைக்கும், என்னோட டார்கெட் வந்துட்டு 75 kgலேருந்து 70 kg இந்த 2 மாதத்துக்குள்ள கம்மி பண்ணி அதே சமயம் பல்கான ஒரு ஃபிசிக்காக நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோட செல்ஃபை நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன், தென் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறேன், தென் அதுலேருந்து கிடைக்கிற ரிசல்ட் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீலிங் கொடுக்கறதுனால நான் அந்த ஒரு ப்ராசஸை கன்டினியூ பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தில் ஒரு ரிசல்ட்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம அந்த ஒரு விஷயத்துக்கான ஆக்ஷன் எடுக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்காதனால நம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆகி அந்த ஒரு ப்ராசஸை குவிட் பண்ணிடுவோம். அப்போ பாயிண்ட் 1லேருந்து பாயிண்ட் 2 போகணும் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக 2 இல்லை, நடுவில் 1.1, 1.2, 1.3, 1.4 அப்படின்ற ப்ராசஸிங் ஸ்டெப் இருக்கு. ஸோ நான் 1.4 வரைக்கும் வந்துட்டு என்ன 2ஓட ரிசல்ட் எனக்கு வரல அப்படின்னு சொல்லி வந்துட்டு நான் டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த கிளியர் கட் விஷன் இருக்கும். ஸோ முன்னாடி சொன்ன ஃபார்மேட்டில் எஃபெக்ட், ஆக்ஷன், ஐடென்டிட்டி அந்த ஃபார்மேட்டில் அந்த 1லேருந்து 0.2 போகிறதுங்கிறது மட்டும்தான் கோலாகவே இருக்கும். நடுவில் இருக்கிற அந்த ப்ராசஸ் அந்த 1.1, 1.2ங்கிற பற்றின கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால நம்ம அந்த ப்ராசஸை குவிட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இது ஹேபிட் சிஸ்டம். அந்த ஹேபிட்டை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒர்க் ஆகுறதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பிக் பண்ண ஹேபிட்டை எப்படி கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்றது, ஹேபிட்னா என்ன, அந்த ஹேபிட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் செகண்ட் ஒரு ஹேபிட் சிஸ்டம்னா என்ன, அந்த ஹேபிட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இதை ரெண்டுத்தை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், அதே சமயம் ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஹேபிட்டை கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது தான். பட் இது ஒரு முடியாத ஒரு விஷயம் இல்லை. பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிறத உண்மையை சொல்லி இந்த ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்றேன். இவ்வளவு நம்ம ஒரு ஹேபிட் சிஸ்டத்தை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் இப்போ வரைக்கும் நீங்க ஒரு ஹேபிட் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி ஹேபிட்ஸ் எல்லாம் இனிமேல் நான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிலீவ் பண்றோம் இல்லையா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம இப்போ ஃபிட்டா மஸ்குலரான ஒரு பாடியை அச்சீவ் பண்றதுக்கு ஒர்க் அவுட் பிளஸ் ப்ரோட்டீன் ரிச்டு ஃபுட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி ஒரு ஹேபிட் ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தனாகவும் ஆகிறதுக்கு என்ன இம்பார்ட்டன்ட், அதோட சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைம். எவ்வளோ டைம் ஒரு ஹேபிட்டுக்காக ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த ஹேபிட் உங்களுக்குள்ள அவ்வளோ ஆழமா போய் பதியும். 23 இயர்ஸா நான் ஒரு ஹேபிட் சிஸ்டம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ டக்குன்னு நான் அதை பிரேக் டவுன் பண்ணி இப்போ நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற ஒரு புதுசான ஒரு ஹேபிட் லிஸ்ட்டை வந்துட்டு டக்குன்னு என்னால் ஃபாலோ பண்ணிட முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா நோ, யாராலையும் அப்படி சேஞ்ச் பண்ணி கொண்டே வந்துட முடியாது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சைக்காலஜிக்கலாவே நிறைய விஷயங்களை மாத்துறோம். இந்த லேசியான ஒரு பர்சனா இருந்திருப்போம், காலைல லேட்டாக தான் எழுந்திரிச்சிருப்போம், டக்குன்னு 6 மணிக்கு எழுந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணோம், ஜிம்முக்கு போனோம் அப்படிங்கிறப்போ நம்மளோட மைண்ட் வந்துட்டு டக்குன்னு அதுக்கு அலகேட் ஆகாது. அதுக்கான டைம் வந்துட்டு நம்ம அதுக்கு கொடுக்கணும். ஸோ அதுக்கான டைம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சேலஞ்சில் நம்ம இருக்கிறப்போ சம் ஆஃப் த டைம் வந்துட்டு லேசியா ஃபீல் ஆகும், டயர்டா இருக்கும், எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்லாம் நம்மளுக்கு தோணும். எவ்வளவுதான் பண்ணி ரிசல்ட் வரல. ஸோ இந்த மாதிரிலாம் தாட்ஸ் வரதுங்கிறது நானும் ஒரு விஷயம் தான். இன்னைக்கு ஒரு நாள் பிரேக் எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு பிரேக் எடுக்கிறது ஒரு நார்மலான விஷயம் தான். பட் அந்த பிரேக்கோட டியூரேஷன் ஜாஸ்தியாகாம பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நாள் ஒர்க் அவுட் பண்றீங்க, ஒரு 2 மாசம் பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் இப்போ ஒரு 10 நாள் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களால அந்த ஒரு ரிசல்ட்டை வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ சின்ன சின்ன ஹேக்கிங் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நாளை வந்துட்டு நான் ஒர்க் அவுட்லேருந்து ஸ்கிப் பண்றேன் அப்படின்னா அடுத்த 2 நாள் நான் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணவே மாட்டேன், எப்படியாச்சும் ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். நான் அடுத்த பிரேக் வந்துட்டு ஆஃப்டர் 2 days கழிச்சு நான் அதை எடுத்துக்கலாம். சின்ன சின்ன ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட கன்சிஸ்டன்சி லெவலை வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம 23 இயர்ஸா ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம், அதுக்கு ஒரு சின்ன உருவம் கொடுத்து வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஹேபிட், அதுக்கு ஒரு சின்ன ஒரு இமேஜின் கொடுக்குறோம். கண்டிப்பா 23 வருஷமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஹேபிட்டோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். இப்போ நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற ஹேபிட்டோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு ரொம்பவே கம்மியானதாக தான் இருக்கும். ஆனா இதோட லாங் டைம் சார்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம நியூவா கிரியேட் பண்ணிருக்க ஹேபிட் லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறோட லெவல் வந்துட்டு வேற எங்கேயும் இருக்கும். அதே சமயம் 27 வருஷமா ஃபாலோ பண்றதுக்கு இதே சைக்கிள் நம்ம ரிப்பீட்டடா ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா லாங் டைம்ல நம்ம ரொம்ப 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 கம்மியான வேல்யூபிளான ஒரு பர்சனா மாறிடுவோம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நியூ ஹேபிட்ங்கிறது இப்போ நீங்க புதுசாக கிரியேட் பண்ண நியூ ஹேபிட்டோட லிஸ்டோட ஸ்ட்ரென்த்ங்கிறது
ரொம்பவே வீக்கானதா இருக்கும். பட் நீங்க இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஸ்ட்ரென்த் வந்துட்டு ரொம்ப ஹையா இருக்கும். இப்போ நீங்க எடுத்தோடனே இது ரெண்டுத்தையும் சண்டை போட விட்டீங்க அப்படின்னா இது கண்டிப்பா உங்களுக்கே தெரியும், பழைய ஹேபிட் தான் வந்துட்டு ஜெயிக்கும். புது ஹேபிட்டால ஜெயிக்க முடியாது. காரணம் அதை நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்களோட வேலை நீங்க உங்க பழைய ஹேபிட்டை அழிக்கிறது இல்லை, உங்க புது ஹேபிட்டை ஸ்ட்ரென்தன் பண்றது, அதுக்கான டைம் கொடுத்து அதுக்கான ப்ராசஸ்ல நீங்க ஒர்க் பண்றது. ஸோ உங்களுக்கு இன்னைக்கெல்லாம் ஜிம் போகணுமா, வேண்டாம் இன்னைக்கு ஒரு நாள் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்ற தாட் வரப்போ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது, ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட்லாம் பண்ண வேண்டாம், சும்மா ஜிம்முக்கு போய் அங்க இருக்கிறவங்க கிட்ட பேசிக்கிட்டு சும்மா வந்துடுவோம் அப்படின்னு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேக்கிங் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த ப்ரெசன்ஸ் மூமெண்ட்டுக்கு நீங்க போயிட்டீங்கனாலே போதும். அந்த இடத்துக்கு நீங்க போயிட்டீங்கனாலே அந்த இடத்துல இருக்கிற வைப்பு அண்ட் சப்கான்சியஸா அங்க நீங்க போனீங்கனாலும் என்ன வேலை செய்வீங்களோ அந்த வேலையை நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. சின்ன சின்ன ஹேக்கிங் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட கன்சிஸ்டன்சி லெவலை கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி பண்ணுங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு ஃபேஸா இருக்கும். பட் போக 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 ஒரு 6 months 7 monthல நீங்க இப்போ கன்சிஸ்டன்சியை பயங்கரமா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு போயிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு கஷ்டமான ஒரு ப்ராசஸாகவே தெரியாது. இது பண்ணல அப்படின்னா தான் இது ரொம்ப என்னடா இது இன்னைக்கு இந்த ஹேபிட்டை ஸ்கிப் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். பட் நீங்கள் அந்த அட்வான்ஸ் ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடி இந்த பிகினர் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வர்றது நார்மல் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேக்கிங் ட்ரிக்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணி உங்களோட செல்ஃபை நீங்கள் பெட்டராக டெவலப் பண்ணிக்கோங்க. இப்போ சொன்ன கண்டென்ட் எல்லாமே அட்டாமிக் ஹேபிட் அப்படின்ற ஒரு புக்லேருந்து தான் படித்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கோ தனியொருக்குரலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுனால உங்களுக்கு கடைசியாக ஒரு போனஸ் பாயிண்ட் சொல்கிறேன், அது என்ன நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேஞ்சிங் மொமெண்ட் சேலஞ்ச் வந்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது மேக்ஸிமம் நீங்கள் தனியாக இருந்து அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரணும் அப்படின்னா உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணணும். ஸோ அதுக்கான டைம் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக எடுக்கும். நீங்கள் ரியலைஸ் பண்ணி அதோட மிஸ்டேக் ஐடென்டிஃபை பண்ணி மறுபடியும் ரீகரெக்ட் பண்ணி உங்களால கொண்டு வரதுக்குங்கிறது ஒரு பெரிய ஒரு டைம் எடுக்கும். அப்படி பண்ணாம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்க பார்ட்னரோ இல்லை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ ஒருத்தவங்களோட சேர்ந்து நீங்க அந்த ஒரு சேலஞ்சை அக்செப்ட் பண்றப்போ அந்த ஒரு சேலஞ்சை நீங்க கன்டினியூ பண்றதுக்கும் அண்ட் உங்களுக்கு அந்த மாதிரி நெகட்டிவான மைண்ட் செட் வரப்போ அவங்க பாத்துக்கலாமா இன்னைக்கு ஒரு நாள் தானே ஜிம் வா அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுறப்ப நீங்க கண்டிப்பா போய்தான் ஆவீங்க. அதே மாதிரி அவங்க டல்லாக உட்காந்து இருக்கிறப்போ நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு கூப்பிடுவீங்க. ஸோ இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி அந்த ஒரு ப்ராசஸை ரொம்ப ஈஸியாகவே கொண்டு போகலாம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணணும், ஆனால் எனக்கு அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன் இல்லை, ஆனால் நான் நிறைய டைம் ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த சேலஞ்ச் நான் கம்ப்ளீட் பண்ணணும் ஆசைப்படுறீங்க யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ கமெண்ட்ல வந்துட்டு ஒரு தம்ஸ்அப் போடுங்க. ஸோ எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்த்துட்டு நம்மலாம் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி நம்ம ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி நம்ம அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியும் காட்டுவோம். ஸோ அந்த சேலஞ்ச் என்ன மாதிரி ரூல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அந்த அப்டேட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா கிளிக் த சப்ஸ்கிரைப் பட்டன், ஜாயின் த ஃபேமிலி. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் இந்த சேலஞ்சை எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்கீங்க கமெண்ட்ஸில் ஒரு தம்ஸ்அப் போட்டு இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத கமெண்ட்டில் எழுதி பண்ணுங்கள். ஸோ see you on the next video. Bye.